நம சிவாய். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, வீரா பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, எந்நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து அடியேன் நடராஜாச்சாரி அனுபவ ஜோதிடர் பல ஜோதிட கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்கள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையிலே சமீப காலமாக சில ஜோதிட குறிப்புகள், இதற்கு முன் பல வருடங்களுக்கு முன்பாக சில ஜோதிடர்கள் இதை பற்றி சில விஷயங்களை, சில பதிவுகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பதிவுகளினுடைய, அந்த ஜோதிடர்களுடைய பதிவுகளை நான் படித்து தெரிந்து அதை அனுபவித்து பார்க்கின்ற பொழுது அந்த பதிவுகள் சரியானவையாக இருக்கின்றது என்ற அளவிலே நான் தெளிவு பெற்ற பின் அந்த தெளிவை, அந்த ஜோதிட அறிவை உங்களுக்கும் பகிர்ந்து இந்த ஜோதிடத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்ற அளவிலே நான் இந்த பதிவுகள் ஒவ்வொன்றாக வெளியிட்டு வருகிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த ராகு கேது இவர்களை பற்றின ஒரு பொதுவான ஒரு கருத்துக்களை எல்லோரும், ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள அனைவரும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த ராகு கேது பற்றியது எப்படி என்றால், ராகு கேதுனாலே சாயா கிரகம், பாம்பு கிரகம், சர்ப கிரகம் என்ற ஒரு பதிவு உண்டு. இந்த ராகு கேதுகளுக்கு எப்படி ராகு கேது என்றால், சில புராண கதைகளிலும் உண்டு. இதை ஆதிசேஷன்தான் இந்த பூமியை தாங்கி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு புராண கதைகளில் அவர் வருகிறார். சில தெய்வங்களினுடைய படங்களிலும் பார்த்தீங்கன்னா இந்த நாகங்கள், சர்பங்கள் இடம்பெற்றிருக்கும். ஆக ஒரு வணக்கத்துக்குரிய, வணங்க வேண்டியதுக்குரிய விதங்களாகத்தான் இந்த சர்ப்பங்கள் அமைகின்றன. அது ராகு கேது என்ற பெயரோடு விளங்குகின்றன. இப்போ ராகு கேதுகளுக்குன்னு சொந்த வீடு இருக்கா? கிடையாது. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீடு தான் அவருக்கு சொந்த வீடு. அந்த வீட்டுக்குடைய கிரகம் செய்ய வேண்டியதை இவர் இன்சார்ஜ் எடுத்துப்பார். நீ கொஞ்சம் நேரம் ஓரமாறு, உன் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு எந்த வீட்டிலே அவர் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த வீட்டினுடைய அதிபதியினுடைய வேலையை இவர் செய்வார். ஆக இவருக்கு ராகு கேது என்ற அந்த இரு கிரகங்களுக்கும் எந்த ஒரு சொந்த வீடும் கிடையாது. ஆனால் 27 நட்சத்திரங்களிலே முக்கியத்துவம் வாய்ந்த நட்சத்திரங்களாக இந்த ராகு கேதுகள் அமைகிறது. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 27 நட்சத்திரத்தில் ராகுனுடைய நட்சத்திரம் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்கும்போது திருவாதிரை, சுவாதி, சதயம் இது ராகுனுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் ராசியில் எங்கிருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது அது திருவாதிரை மிதுனத்திலும், சுவாதி துலாம் ராசியிலும், சதயம் கும்பம் ராசியிலும் இடம்பெறுகிறது. ஆக நட்சத்திரங்களிலே இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.
அதே போல் கேதுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவர் பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் அஸ்வினி ஆரம்பமே அவர் தான். அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரங்கள் கேதுனுடைய நட்சத்திர அதிபதிகளாக வராங்க. அவர் கேதுனுடைய நட்சத்திரம். ஆனால் அந்த கேது நட்சத்திரங்கள் எங்கெங்கு இருக்கிறது என்று பார்த்தால் மேஷம், சிம்மம், தனுசு, இந்த ராசிகளில் இந்த 3 நட்சத்திரங்களும் கேதுனுடைய நட்சத்திரங்கள் இந்த 3 ராசிகளிலே இடம்பெறுகிறது. ஆக ராகுவுக்கு மிதுனம், துலாம், கும்பம், கேதுவிற்கு மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 6 ராசிகள். இது 3 அது 3 நினைவில் கொள்ளுங்கள். அடுத்ததாக ராகு கேதுனுடைய சஞ்சாரங்கள் எப்படி என்றால் நேர் எதிர் 180 டிகிரி ஒருத்தருக்கு ஒருத்தர். இந்த 180 டிகிரியில் தான் எதிர்மறையாக வலம் வராங்க. ஆப்போசிட் டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ். அவங்களுடைய பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் தான். இப்போது சிம்மத்திலே கேது இருக்கிறார், கும்பத்திலே ராகு இருக்கிறார். இன்றைய நாளில் பயிற்சியாகி அங்கே வந்திருக்காங்க 2 பேரும். அப்போது அந்த கடகராசிக்கு 2ஆம் இடம், இந்த மகர ராசிக்கு 2ஆம் இடம். மகர ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகு, கடகராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது. ஆக இப்போது தற்காலிகமாக ராகு கேது தோஷத்தை இந்த ராசிகளும், அதாவது கடகம், சிம்மம், மகரம், கும்பம், இந்த 4 ராசிகள் இப்போது ராகு கேது தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இவர்கள் ராகு கேது தோஷ நிவர்த்தியை செய்து கொள்வது மிக மிக நல்லது. இது 1.5 ஆண்டு காலத்திற்கு இப்படி இருக்கும் என்று வருகிறது. அடுத்த முறை இவர்கள் பயிற்சி ஆகும்போது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு செல்வார் கேது, இங்கே கும்பத்திலிருந்து அவர் மகரத்துக்கு வருவார் ராகு. இது அப்பவும் அந்த ராசிக்காரர்களுக்கும் அதன் முன் ராசிக்காரர்களுக்கும் ராகு கேது தோஷம் வரும். இது போன்ற விதங்களிலே ராகு கேது தோஷங்கள் கொடுத்து கொண்டும் இருக்கிறார். அடுத்ததாக அவரை பற்றி நாம் பார்க்கும்போது அவரை பற்றி நல்ல விவரமாக நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இவர்களில் நேரெதிராக பயணிப்பவர்கள், சஞ்சாரம் செய்பவர்கள், ராகுக்கு எதிரில் 7ஆம் வீட்டில் கேது இருப்பார், கேதுக்கு எதிரில் 7ஆம் வீட்டில் ராகு இருப்பார். இப்படித்தான் இவங்க சஞ்சாரம் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த 180 டிகிரி கணக்கு இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இவர்கள் இருவரும் 90 டிகிரி மையப்புள்ளியில் இருக்கிறார். அதாவது 90 டிகிரி எந்த ஒரு இடத்தில் இந்த ராகுக்கும் கேதுக்கும் 90 டிகிரியிலே இவர்களுடைய அந்த ராசி 90 டிகிரி மையப்பகுதி, அதிலிருந்து தான் இப்படி வராங்க. அந்த 90 டிகிரி மையப்பகுதி எது என்றால் அது எந்த ராசியில் விழுகிறது என்று நாம் அந்த டிகிரி கணக்கில் போய் பார்க்கணும். அப்படி டிகிரி கணக்கை பார்க்கும்போது அந்த வீடும், அதாவது அந்த ராசி இவர்களுடைய கட்டுப்பாட்டில் வரும்.
அதாவது ராகு கேது அமர்ந்த வீடு, அவர்கள் வருகின்ற அந்த ராசி அதிபதியை தனது வீடாக கொள்வார். அந்த அதிபதி செய்ய வேண்டிய வேலை நான் செய்வேன் என்று இன்சார்ஜ் எடுக்கிறார். ஆனால் இவர்கள் 180 டிகிரியில் சஞ்சாரம் செய்கின்ற அந்த கோணத்திலும் இவர்களுடைய மையப்புள்ளி எங்கே இருக்கிறது என்றால் 90 டிகிரி. அந்த 90 டிகிரியே இந்த 2 ராகுவும் கேதுவனுடைய மையப்புள்ளிகளாக அமைகிறது. அது எந்த ராசியில் அமைகிறதோ அதை நீங்கள் கணக்கு பார்த்தோம்னா, அதுபோல் உங்கள் அந்த ராசியினுடைய கண்ட்ரோலும் இந்த ராகு கேதுகளுக்கு வரும். இப்போ அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறாரு, அந்த இன்சார்ஜ் எடுத்துக்கிறாருன்றது மட்டுமல்ல, இவர்கள் இருவரும் ஒரு மையப்புள்ளியிலே இணைகிறார்கள். அது 90 டிகிரி என்பது. அந்த 90 டிகிரி எந்த ராசியில் விழுகிறதோ அந்த 2 ராசியும் இவர்களுடைய ராகு கேதுவினுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அவங்களுக்கும் பலனை கொடுப்பார். அந்த ராசிக்காரரும் பலனை அடைவார். அப்போ இன்னொன்று பார்த்துக்கணும்னா, ராகுக்கு கேது இந்த சர்ப்ப கிரகங்களுக்கு இது வரைக்கும் பார்வை இருக்கா அப்படின்றது ஒரு குழப்பம் இருந்தது. சில ஜோதிட புத்தகங்களிலே ஆராய்ச்சி செய்த சிலவர் 12ஆம் பார்வையாக இந்த சர்ப்ப கிரகங்களுக்கு ராகு கேதுகளுக்கு 12ஆம் பார்வை யாருக்குமே அது கிடையாது. எந்த கிரகங்களுக்கும் கிடையாது. எல்லாரும் ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக 7ஆம் பார்வை உண்டு. சனிக்கு மட்டும் 3, 10 சிறப்பு பார்வை, குருவுக்கு 5, 9 சிறப்பு பார்வை, செவ்வாய்க்கு 4, 8 சிறப்பு பார்வை. அப்படி வருகின்ற கட்டங்களில் இந்த ராகு கேதுகளுக்கு 12ஆம் பார்வை என்று ஒன்று இருக்கிறது என்று ஜோதிட நூல்களில் சொல்லப்படுகிறது. இப்படி 12ஆம் பார்வைப்படுகிறது என்று 12ஆம் பார்வையாக எந்த ராசியில் படுகிறதோ, எங்கே இருந்துக்கிட்டு அவர் 12ஆம் இடத்தை பார்க்கிறார் என்போது அந்த இடமும் பாதிப்புக்கு உள்ளாகும். லக்னத்துக்கு 12 ராசிக்கு 12 அல்ல, இவர் இருக்கும் இடத்தின் 12ஆம் பார்வையாக எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசி பாதிக்கப்படும். அந்த பாதிப்புக்கு அவர் கொஞ்சம் ஷேக் பண்ணி தான் அவர் பார்வை. புரியுதா? அப்புறம் இதிலிருந்து இந்த விவரங்களோடு நம்ம ஒரு அதாவது ரிவிஷன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கூறிய இந்த விவரங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணி பாருங்கள். 3 ராசிகள் ராகுவுக்கு, 3 ராசிகள் கேதுவுக்கு, அது ஏற்கனவே சொல்லியாச்சு. அதே போல் 12ஆம் இடத்துக்கு உள்ளாகிற ராகுக்கும் கேதுக்கும் 12ஆம் இடம் எது என்பது அந்த 2 ராசிகள். அடுத்ததாக இந்த மைய புள்ளி என்று சொன்னேன் அல்லவா, 90 டிகிரி எந்த ராசியில் விழுது அந்த 2 ராசிகள், அதாவது ராகுக்கு ஒரு ராசி கேதுக்கு ஒரு ராசி என்ற அளவிலே ஆக மொத்தம் இந்த 3 ராசி என்ற 6 ராசிகள், மையப்புள்ளியிலே விழுகின்ற 2 ராசி, 6 2 8, அடுத்தது 12ஆம் பார்வையாக பாதிக்கப்படுகிற 2 ராசிகள், 8 2 10 ராசி. ஆக ராகு கேது ஒரு ராசியிலே அமர்ந்து விட்டால், ராகு ஒரு இடத்துல கேது ஒரு இடத்துல இருந்தால் இவர் 10 ராசிகளினுடைய கண்ட்ரோல் பண்ணுறார்.
10 ராசிகளை கண்ட்ரோல் பண்ணுறோம். அந்த 10 ராசிகளுடைய அதிபதிகளை எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இவங்க பார்வையில் மாற்றுறாங்களா, இவங்களுடைய 90 டிகிரி புள்ளியிலே மற்ற 7 கிரகங்களில் யாராவது அவரோட சேர்றாங்களா, அந்த மைய புள்ளியிலே அவருடைய அந்த கிரகங்கள் யாராவது அமர்ந்து அந்த விஷயங்களிலும் இவர்கள் தொடர்பு வைத்துக் கொள்கிறார்களா. இது போல இந்த 10 ராசிகளை இவர்களை இந்த ராகுவும் கேதுவும் கொஞ்சம் அசைச்சு தான் பார்க்குது. ராகு சில நேரங்களிலே நன்மை செய்கிறார், கேது தீமையை செய்கிறார் என்ற ஒரு பலன் உண்டு. ராகு கொடுப்பார், கேது கெடுப்பார் இப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இவங்க இந்த 10 ராசிகளினுடைய கண்ட்ரோலில் இருக்கிற போது நம்ம எப்படி பலனை பார்க்கணும்? உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நான் கூறிய இந்த விவரங்களோடு ராகு கேதுகளுடைய அந்த சஞ்சாரம், ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு கேது எங்கு இருக்கிறார், தோஷத்தை கொடுத்திருக்கிறாரா, இல்லை வேறு இடங்களிலே அமர்ந்து நல்லது செய்கிறாரா? பொதுவாக ராகு கேதுகள் எல்லாம் 3, 6, 11 இந்த பாவகிரகங்கள் அங்கே அமர்ந்தால் நல்லது. இதனுடைய அடிப்படையிலே உங்களுடைய அந்த ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை கணித்து கொண்டாலும், தற்போது கோச்சாரப்படி இந்த பெயர்ச்சிகள் நிகழ்கிறது அல்லவா, அந்த பெயர்ச்சியின் அடிப்படையிலே இப்போது இருக்கின்ற சிம்மம் கேது கும்பம் ராகு இவர்களுடைய சஞ்சாரம் இப்போது இருக்கிறது என்றால், இந்த சஞ்சாரத்தின் அடிப்படையில் அந்த 10 ராசிகளினுடைய கண்ட்ரோலில் இந்த ராகு கேதுகள் செயல்படுகின்றன. யோசிச்சுக்கங்க. இப்போ எப்படி இருக்கு நீங்கள் கவனிக்கணும். பொதுவாக இன்னொரு கருத்தும் வருகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 வீடுகள் கண்ட்ரோலில் வருது இல்லையா, அதில் செவ்வாய் வீடு என்று மேஷமும் விருச்சிகத்திலும் இருந்தால் நல்லது, அவ்வளோ பாதிப்பு கொடுக்காது. அதே போல் கடகம் சந்திரனுடைய வீடு, சூரியன் சிம்மம் சூரியனுடைய வீடு. ஆக மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் இப்படி கணக்கு போடும்போது 2 செவ்வாய் வீடு, ஒரு சந்திரன், ஒரு சூரியன், 4 ஆச்சுங்களா. அடுத்து ஒரு 2 ராசி எது என்றால் தனுசு மீனம். இது குருனுடைய ராசிகள். ஆக இந்த செவ்வாயும் சந்திரன் சூரியன் இந்த குரு ராசிகளுக்கு இவர் அவ்வளவான பாதிப்பை தருவதில்லை. அப்படி ஒரு கருத்து இருக்கு. சரி, ராகுக்கு அப்படி இருக்குன்னா கேதுக்கு எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேதுவுக்கும் அவர் நன்மையை செய்வார், பாதிப்பை கொடுக்க மாட்டார் என்ற அர்த்தம். நன்மையை செய்வார் என்பதல்ல, கெடுதல் செய்யலைன்னா அது நல்லது தானே. அந்த ஒரு கோணத்தில் தான் இதில் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ரிஷபம் துலாம் சுக்கிரனுடைய ராசி. அடுத்ததாக மிதுனம் கன்னி புதனுடைய ராசி. அடுத்ததாக மகரம் கும்பம் சனியினுடைய ராசி. இந்த 6 ராசிகளிலே கேது அவ்வளவாக பாதிப்பை தரமாட்டார், கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், முதல் ஜாலியாக போயிடும். இப்படி நீங்கள் இப்போது உங்கள் ஜனன ஜாதகத்திலே இருக்கின்ற இந்த ராகு கேதுகளுடைய அமைப்பு எப்படி என்றும், அடுத்து இப்போது பெயர்ச்சியாகி இப்போது இருக்கின்ற இந்த சிம்மம் கும்பம் இந்த இடைப்பட்ட இந்த விஷயங்களிலே இருக்கின்ற 10
ராசிகளினுடைய கண்ட்ரோலில் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கண்ட்ரோல்கள் எப்படி எந்தெந்த ராசி அமைகிறது, அதில் உங்கள் ராசி என்ன ராசி, உங்களுக்கு எத்தனாவது இடம் எப்படி இருக்கிறது பார்த்துக்கணும். அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஏதேனும் தோஷத்தை கொடுப்பதாகவோ இல்லை உங்களுக்கு பாதிப்பை கொடுப்பதாக நீங்கள் உணர்ந்தால், நீங்கள் அப்படி நான் கஷ்டப்படுறேன் இது எப்படி என்ன அப்படின்னு பார்த்து ராகு கேதுக்களுடைய அந்த 2 கிரகங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் ராகு கேது தோஷ நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். எனது இந்த யூடியூப் சேனலில் விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற யூடியூப் சேனலில் ராகு கேது தோஷ நிவர்த்தியை பற்றி நான் ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பாகவே வெளியிட்டிருக்கிறேன். அதை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த ராகு கேது தோஷம் உள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த தோஷ நிவர்த்தியை உங்கள் வீட்டின் அருகிலேயே இருக்கின்ற சிவன் கோயில் அம்மன் கோயில்களிலே 2 நாகங்களும் ஒன்றாக இருக்கின்ற ஒரு சிற்ப சிலைக்கு நீங்கள் பூஜையை செய்யுங்கள். அந்த பூஜையினுடைய விவரங்களை எனது சேனல் விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற சேனலிலே நீங்கள் சென்று அந்த பரிகாரத்தை விவரங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்துவிட்டீர்கள் என்றால் இன்னும் நல்லது. ஆண்டவனுடைய அருள், ராகு கேதுவினுடைய அந்த பரிகாரம் நிவர்த்தி, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளை ஒரு நல்ல முறைக்கு, நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு, நல்ல வகையிலே ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இல்லாத நாளே கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனைகளை நம் கையாளக்கூடிய விதம் நல்லதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ராகு கேதுக்கள் நமக்கு உணர்த்தும். எப்போதுமே சூரியன் ஒரு ராசியிலே சஞ்சாரிக்கிறார் என்றால் அவர் நம்மை எப்படி இன்றைக்கி என்ன வேலை என்ன இதுன்னு சொல்லி நம்மளை அவர் அதுக்கு ஆயத்தப்படுத்தி விடுவார். இன்றைக்கி நீங்கள் எழுந்துக்கணும் அப்படின்னு எழுப்பி விட்டுறார், இந்த வேலையை பண்ணிடணும். ஆனால் அந்த வேலையை செய்வதற்கு உண்டான சுறுசுறுப்பை கொடுப்பது யார் என்றால் சந்திரன். அந்த சந்திரன் என்ன செய்வார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரங்களிலே வலம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, செய்யக்கூடிய வேலையை சுறுசுறுப்பாக செய்யணும்ல. சும்மா உட்காந்து இருந்தால் முடியுமா? அது அந்த சந்திரன் சுறுசுறுப்பை கொடுத்து விடுவார். இந்த 2 விஷயங்களுக்கும் மையமாக ஒன்று இருக்கிறது, அது உங்களுடைய லக்னம். உங்கள் லக்னம் எதுவென்று பார்த்து அந்த லக்ன புள்ளி எந்த கிரகச்சாரத்தை பெறுகிறதோ அவரு தான் மெய். அவர் என்ன செய்கிறார், உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய வேலையையும் உங்களுடைய செயல்பாடையும் உங்களுடைய சுறுசுறுப்பையும் கொடுத்து அதிலே வெற்றி காணுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு லக்னாதிபதி தான். அந்த லக்னாதிபதி உங்களுக்கு வலுவாக இருக்க வேண்டும். உங்களுடைய லக்னாதிபதி இப்போது எங்கே இருக்கிறார், இப்போது இருக்கின்ற இந்த கோச்சார விதியின்படி ஒவ்வொரு நாளும் சந்திரன் சுற்றி வருகிறார், ஒவ்வொரு மாதமும் சூரியன் சுற்றி வருகிறார், மற்ற கிரகங்களும் சூரியனோடு சேர்ந்து சுற்றுகிறது. இந்த வருட கிரகங்கள் பெயர்ச்சியாகி அப்படியே அங்கே ஒரு ராகுக்கு 1.5 வருடம் என்றும் குருவுக்கு 1 வருடம் என்றும் அந்த சனிக்கு 2.5 வருடங்கள் என்ற அளவில் அவர்களும் அந்தந்த ராசியிலே அமர்ந்து கொண்டு கோச்சார விதிப்படி உங்களுக்கு பலனை தருகின்றார்கள். ஜனன ஜாதகத்தில் எப்படி இருந்தார்கள், என்ன அமைப்பு என்பதை நாம் பார்க்கின்ற அதே நேரத்தில் கோச்சாரப்படி எப்படி நடக்கிறது, அதாவது சந்திரனை கொண்டு நாம் பார்க்கின்ற இந்த விவரங்கள் தினப்பலன்கள் எப்படி இருக்கும் என்ற அளவிலே பார்க்கின்ற போது நீங்கள் இந்த ராகுகேதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு விவரம் புரியும். அந்த வகையில் நீங்கள் அதை ஒரு கவனமாகவும் செயல்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் அதிலிருந்து முன்னேறிடுவீர்கள்.
உஷாராயிட்டார்பா அப்படின்னு சொல்லிட்டு கிரகமே உங்களுக்கு நல்லது செய்யும். நீங்கள் அதில் பார்த்து எப்படி என்ன என்ற ஒரு விவரங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ராகு கேதுகள் 10 கிரகங்கள், அதாவது 10 ராசிகளை தன்னுடைய கண்ட்ரோலில், தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வருகிறது என்று பார்க்கின்ற போது பார்த்துக்கோங்க, இருக்கிறது 12 ராசி. ஆனால் ராகு கேதுகள் 10 ராசிகளை கண்ட்ரோல் செய்கிறது. அப்போ ராகு கேதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்கு பாருங்க. ஆக நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலும் அந்த இப்போது நடைபெற்று பெயர்ச்சியாகி இந்த தினந்தோறும் வலம் வருகின்ற இந்த கோச்சார அடிப்படையிலே இந்த ராகு கேதுகளினுடைய சஞ்சாரங்களையும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வெறும் சூரியனை மட்டும் வச்சுக்கிறது இல்லை சந்திரனை மட்டும் பார்த்துக்கிறது இல்லை. முக்கியமான விஷயம் இந்த ராகு கேது தான். மற்ற கிரகங்கள் எல்லோரும் சூரியனை வலம் வந்து கொண்டிருப்பார்கள். சூரியனோடு ஒரு கிரகம் சேரும்போது அது ஒரு அஸ்தமனம் ஆகும் என்றும் ஜோதிடத்திலே இருக்கிறது. ஆனால் அந்த சூரியனையே ராகு கேதுகள் அஸ்தமனம் செய்து. அப்போ ராகு கேது தானே பவர். அதை நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இதில். அப்போ அந்த ராகு கேதுனுடைய சஞ்சாரத்தோடு இந்த 10 ராசிகள், அந்த ராசிகள் உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனாவது ராசி? 2ஆம் இடமா, 3ஆம் இடமா, 4ஆம் இடமா, 5ஆம் இடமா, எத்தனாவது ராசியை இப்போது கண்ட்ரோல் செய்து கொண்டு இருக்கிறது? உங்கள் லக்னத்துக்கு அது எத்தனாவது ராசியாக வருகிறது என்ற ஒரு விவரமும் உங்களுக்கு தேவைப்படும். அப்படி பார்த்து அந்த லெவலில் நீங்கள் இந்த ராகு கேதுவினுடைய சஞ்சாரத்தோடு நீங்கள் உங்களுடைய செயல்களை சரியாக கொண்டு போனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நம்ம ஒரு காரியத்தில் இருந்து நல்ல பேர் வாங்கணும், ஒரு விஷயத்தில் வாங்கணும், இல்லை ஒரு 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 இடம் வாங்கணும், இல்லை இந்த ஒரு வீட்டை கட்டணும், இல்லை ஒரு வீடு வாங்கணும், இது போன்ற விஷயங்களிலே நீங்கள் இந்த கோச்சார பலனை கொண்டு ராகு கேதுகளினுடைய அந்த கண்ட்ரோல், அதாவது அந்த 10 ராசிகளினுடைய தன்மையை எப்படி இருக்கிறது என்று பார்த்து அந்த 10 ராசிகள் உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனாவது ராசி, அதாவது 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ என்று 12 ராசிகளின் தாக்கத்திலே அது அந்த 10 ராசிகள் வருகிறது. அது நமக்கு எத்தனாவது ராசியாக இருக்கிறது, அது ராகுனுடைய கண்ட்ரோலில் வருதே அப்படின்னும் போது அங்கே பார்க்கணும் நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கிற அந்த அனுபவமே தனி தான். எல்லாம் என்னால் முடிஞ்சிடும், நான் யார், நீ என்ன சொல்கிறது, நீ யாரியா எனக்கு சொல்கிறதுக்கு, நீ சொன்னால் நான் செஞ்சிடணுமா, ஆனால் நான் யார் தெரியுமா, இந்த மாதிரி ஆணவம் பிடிச்சி இந்த நான் என்ற அகங்காரத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கெல்லாம் ராகு கேது பக்காவாக கொடுத்துரும். உடனடியாக சில நேரங்களிலே அதுக்கு பலனை பட்டுன்னு கூட கொடுத்துரும். ஆக இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயத்தில் அன்றாடம் நம்ம சந்திரனுடைய சஞ்சாரத்தையும் கொண்டு இந்த ராகு கேதுகள் 10 ராசிகளின் கண்ட்ரோலில் இருக்குது, அதன் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த ராசிகள் நமக்கு எத்தனாவது ராசி, எந்த ராசி. இப்போ நமக்கு இம்மிடியட்டாக என்ன தெரியுது, சிம்மம் கேது கும்பம் ராகு இதுதான் தெரியும். ஆனால் நான் அந்த 2 மட்டும் இல்லையே, அதை சார்ந்து இன்னும் 8 ராசி இருக்குது. பார்க்கின்ற 12ஆம் இடம் அந்த 2 ராசி,
90 டிகிரியில் ரெண்டும் ஒரு மையப்புள்ளியிலே அமைகிறது என்றால் அந்த 90 டிகிரி உங்களுக்கு எந்த இடத்துல இந்த ராகு கேதுகளுடைய பலன் வருது, ஜனன ஜாதகத்திலே எந்த எந்த இடங்களிலே அந்த ராகு கேது பார்வையும் அந்த 90 டிகிரி சொல்லக்கூடிய அந்த 90 பாகை 90 டிகிரி அது ரெண்டு பேருடைய மையப்புள்ளியில் எந்தெந்த ராசி விழுந்ததுன்ற விவரங்களையும் வைத்து கொண்டு நீங்கள் அதை சமன்படுத்தி பார்க்க வேண்டும். அப்போ தாங்க நீங்கள் சரியான ஒரு விஷயத்துக்கு வருவீங்க. செய்ய வேண்டியது சரியாக செய்வீர்கள், எப்போ செய்யணுன்றதை தெளிவாக செய்வீர்கள், எந்த காலகட்டத்தில் இது நன்மை பயக்கும் என்ற விவரம் உங்களுக்கு புரிந்துவிடும். அப்போ நீங்கள் உஷார் பார்ட்டி தானே. அந்த மாதிரி இந்த ஜோதிடத்திலே பல சூட்சமங்கள் இருக்கின்றன. இந்த ராகு கேதுவினுடைய சூட்சமத்தை நாம் புரிந்து கொள்வது என்பது மிக கடினம்தான். ஆனால் புரிந்து கொண்டு விட்டால் அது போல ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. நன்றி, நமஸ்காரம்.